எல்லாம் வெள்ளை குருமா வைக்கிறேன். வெங்காயம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு லேசாக வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது, லேசாக வதக்கணும். ரொம்ப வதங்காமல் லேசாக வதங்கினோன்னே இதை தக்காளி போடணும். உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணியும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டு, குடமிளகா தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, தேங்காய், கசகசா, சோம்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு அரைச்சிக்கணும். இதை கொஞ்சம் வதக்கிக்கணும். இதை வேக வைக்கணும், அதனால் வதக்கிக்கணும். இதை ஊற்றி நல்லா வதக்கணும். உப்பு போடணும். உப்பு போட்டு நல்லா எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் வதக்கணும். நல்லா இங்கே பாருங்கள், எண்ணெய் லேசாக மிதந்து வருது பாருங்கள். எண்ணெய் மிதந்து வந்த உடனே தண்ணியை ஊற்றிட்டு இந்த பச்சை பட்டாணியையும் உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுருங்க. கொதிஞ்சு பாருங்க, நல்லா அது மாதிரி கொதிஞ்சோன்னு எடுத்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். குயிக்கான குருமா சீக்கிரமாக செஞ்சிடலாம். 15 நிமிஷம்தான் ஆகும். எல்லாம் அரைஞ்சி வச்சுக்கிட்டோம்னா 15 நிமிஷத்தில் எல்லாம் ஆயிடும். சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.